சுவையான வித்தியாசமான முறையில் மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். 3 மாங்காயை நல்லா கழுவி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 பெரிய பச்சை மிளகாயை விதையை நீக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் 10 மிளகாய் வரைக்கும் போடலாம், அப்படின்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். காரம் அதிகமாக பிடிக்கவே 10 மிளகாய் வரை போடலாம். இதை ஒரு கட்டிங் மிஷினில் போட்டு நல்லா கட் பண்ணி பொடியை கட் பண்ணி எடுத்துருங்க. உங்களுக்கு கத்தியால் பொடியை கட் பண்ண தெரியும்னா அதே போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதே போல் எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் விடாமல் நம்ம 2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெந்தயம் போட்டு நல்லா பொரிய விட்டுறணும். நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம ஜீரகம் போட்டு அதுவும் பொரிஞ்ச உடனே இறக்கி ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் மாற்றி பொடி பண்ணி வச்சுக்கிடணும். நல்லா பவுடரை அரைச்சி வச்சுடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு 50 ml நல்லெண்ணெய் விட்டு கடுகு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், காஷ்மீரி சில்லி தூள் போடுங்க. அதுதான் காரம் இல்லாமல் இருக்கும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். இதை அப்படியே நம்ம மாங்காயில் போட்டு நம்ம அரைச்சி வச்ச வெந்தயம், கடுகு பொடி, உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி இறக்குனா சுவையான மாங்காய் ஊறுகாய் ரெடி.